சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம தூக்கம் இன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதற்காக நம்ம கூட டாக்டர் இக்பால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வினோத்ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க டாக்டர். இப்போ தூக்கமின்மை பிரச்சனை எல்லாருக்குமே காமனா இருக்கு. முன்னாடி எல்லாம் பணக்காரங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க, இல்ல வயதானவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே ஜென்ரலா இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்க, சொல்லுங்க. தூக்கமின்மைங்கிறது இப்போ பொதுவா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. அதை பத்தி பார்க்கணும்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு. இயற்கை விதி மீறுதல் என்பது நோய். அக்குபஞ்சருடைய தத்துவத்துப்படி கழிவு தேக்கம் என்பதும் நோய், இயற்கை விதி மீறுதல் என்பதும் நோய். நம்மளுடைய இயற்கை என்ன? காத்தால 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். இன்னைக்கு யார் எந்திரிக்கிறாங்க? இல்லையே வினோத்ஜி, 4 மணிக்கு யார் எந்திரிக்கிறாங்க? யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சார் இப்போ இதுல நம்மளுடைய லஞ்ச் டைமே பார்த்தோம்னா 4 to 5. அந்த டைம்ல தான் இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டிங்கிறது நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? 8 மணி வரைக்கும் தூங்குறோம். அதுக்கு லேட்டா தூங்குறது ஒரு காரணம் இருக்கலாம் சார். ஆமா, ஏன் தூங்குறாங்க லேட்டா? லேட்டா எந்திரிக்கிறதுனாலதான் தூக்கமின்மை. லேட்டா தூங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க சரியான நேரத்துல நீங்க எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. சோ இயற்கை விதி மீறுதல் நீங்க பண்றதுனால உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே என்ன ஆகுது? மாறுது. அப்போ மாறும்போது என்ன ஆகுது? ஆங்ஸைட்டி ஆகுறோம், டிப்ரெஷன் ஆகுறோம், இரிட்டபிலிட்டி ஆகுறோம், மூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நம்மளுக்கு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு வரதுனால நைட் டைம்ல தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகே டாக்டர். இப்போ எல்லாரும் சொல்றாங்க தூக்கம் சரியா 8 மணி நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ எங்க மாதிரி இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 8 மணி நேரம் தூக்கம், நான் ஒரு 12 மணிக்கு தூங்குறேன், அதுல இருந்து 8 மணி நேரம் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் நைட்டு 4 மணிக்கு தூங்குறேன், விடிகால் 4 மணிக்கு தூங்குறேன், அதுல இருந்து 8 மணி நேரம் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது சரியா தவறா? தவறுதான். எப்படி தவறுனா, இன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் ஃபீல்ட் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயத்திலயும் திணிக்கிறாங்க. நீங்க இந்த டைம்ல பண்ணிதான் ஆகணும், டியூட்டிக்கு போய் தான் ஆகணும், வேலை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மள இயற்கை விதியா இந்த இந்தியால நம்மளுடைய நாட்டுல ஒரு டிசிப்ளின்ங்கிறது இல்லாம போயிருச்சு. இப்ப சைனால பாத்தீங்கன்னா 100 வருஷம் வரைக்கும் வாழ்றான். ஏன் எங்க ஆளுங்க எல்லாமே வாழ முடியறது இல்ல? ஏன்னா இயற்கைக்கு இயற்கை விதி மீறுதலாக நாங்க இருக்கிறதுனால அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் டிப்ரெஷன்லயே ஆகுறான், ஆங்ஸைட்டிலேயே போறான். அவனுக்கு நிறைய தொந்தரவுகள் அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ பண்ணிதான் ஆகணும், நீ 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிதான் ஆகணும், நீ 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிதான் ஆகணும், நைட் பூரா பண்ணிதான் ஆகணும் போது அவன் என்ன பண்றான்? காசுக்காக, அவனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக, அவனுடைய சரௌண்டிங்காக, அவனுடைய ஒர்க்குக்காக அவன் பண்ணி அவனுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறான். நல்ல அற்புதமா சொன்னீங்க, விளக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர். இப்போ என்னன்னா, இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஏன்னா இப்போ நைட் ஷிஃப்ட் பாக்குறது எல்லாமே இருக்கு. அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்காக அதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அதை ஓரளவுக்கு எல்லாரையும் 100% மேனேஜ் பண்ண முடியாது. அதை மேனேஜ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அது மேனேஜ் பண்றதுங்கிறது அது அவங்களுடைய மைண்ட் மூடை பொறுத்து இருக்கு. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹெல்த்தியா கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்கணும், கொஞ்ச நேரம் புக்ஸ் கொடுக்கணும், புக்ஸ் நல்லா படிக்கணும். இப்ப கம்ப்யூட்டர்ஸ் இதுல சம் ஒர்க்கர்ஸ் என்ன இருக்குன்னா, இப்ப பார்த்தாலும் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு எப்பயுமே ஆல்வேஸ் சீயிங் இன் தி கம்ப்யூட்டர்ல எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது? ஆங்ஸைட்டி, டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாமே அதிகமாயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? நல்ல அது ஒரு அந்த அது முடிச்சிட்டோமா, ஓகே, அதை பத்தி திங்க் பண்ணாம நம்ம ஹெல்த்தை ஹாப்பியா வச்சுக்கணும், நம்ம பாடியை ஹாப்பியா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் பண்ணணும், மியூசிக் கேட்கணும், புக்ஸ் படிக்கணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவனுடைய மூடு சேஞ்ச் ஆகும். அப்போ அவன் ரிலாக்ஸ் மூடுக்கு வருவான். அப்போ அந்த ரிலாக்ஸ் மூடுக்கு வரும்போது அவனுக்கு தூக்கம் தன்னாலே வரும். டாக்டர், ஓகே. இப்போ நான் கூட நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு மெயினா நான் அனுபவிச்சது சொல்றேன். நான் இந்த இடத்துல நைட் ஷிஃப்ட் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு மெயினா இந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை நிறையவே இருக்கும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என்னன்னா, நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்றோம், சரியா தூங்க மாட்டோம். பிளஸ் நைட்ல பசிக்கும். ஆனா அந்த டைம்ல அன்டைம்ல சாப்பிடும் போதும் அஜீரண பிரச்சனை வருது.
இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நைட் ஷிஃப்ட்டை விட்டு தான் ஆகணும். இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்குமா? மருந்துகள்ல தீர்வு இருக்குமா, இல்ல லைஃப் ஸ்டைல்லயே வந்து நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? மருந்துங்க பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். மருந்து கொடுத்தா அவனுடைய சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும். பட் கியூரேஷன் கிடைக்குமானா 50% தான் கிடைக்கும். ஹவு? பிகாஸ் நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாத வரைக்கும், இயற்கைக்கு உள்பட்டு வாழாத வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு வரதான் செய்யும். இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது. ஏன் கான்ஸ்டிபேஷன் வருது? ஜீரணம் ஆகுறதுக்கு நம்ம நல்லாதான் நம்ம சாப்பிடுறோம், நல்ல உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஹெவியான கல்லான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். இட்லி, தோசை, பூரி, மசாலா, பானிபூரி, பேல்பூரி இதுதான் நம்ம சாப்பிட்றோம். தெரிஞ்சதுதான் சாப்பிட்றோம். ஃப்ரூட் சாப்பிட்றோம், வெஜிடபிள் சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோம், சுண்டல் சாப்பிட்றோம். அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் கான்ஸ்டிபேஷன் வருது? கான்ஸ்டிபேஷன் ஏன் வருதுன்னா, நம்ம அந்த 4 மணிக்கு எந்திரிக்காம இருக்கிறோம் இல்லையா? சோ பெருங்குடலுக்கும் நம்மளுடைய லங்ஸுக்கும் வந்து அது ரெண்டுமே வந்து காற்று மூலகம். அக்குபஞ்சர் தியரி படி அது இரண்டுமே வந்து காற்று மூலகம். அந்த காற்று மூலகம் சீர்கட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து மலச்சிக்கலும் வரும், ஆஸ்மா பிரச்சனையும் வரும். இப்ப நீங்க நிறைய அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க, டஸ்ட் அலர்ஜி அதிகமா இருக்கும். இந்த கண்ணெல்லாம் உனக்கு வந்து ஃபுல்லா பிளாக்கா இருக்கும், டஸ்ட் அலர்ஜி இருக்கும், தும்பல் அதிகமா இருக்கும், சைனசைட்டிஸ் அதிகமா இருக்கும். சில பேருக்கு வந்து ஒபிசிட்டி ஆயிட்டே போயிட்டு இருப்பாங்க, மோஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாமே வந்து அவனுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண மட்டும்தான் முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நான் மெயினா வந்து தூக்கமின்மைக்கு வந்து நிறைய விஷயம் பார்க்கறதுனாங்களா, நானே கூட வந்து மொபைல் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்க அதுக்குள்ள உள்ள போயிட்டு டைம் பார்க்கும்போது 12 மணி ஆகுது. ஆனாடா 12 மணி ஆயிடுச்சு தூங்கணுமே அப்படின்னு போறேன். ஆனா எனக்கு வந்து காலைல 6 மணிக்கு ஒர்க்குக்கு போகணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிட்டாவே தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரி பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? சார், மொபைல் வந்து நம்மளுடைய அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த காலங்கள்லாம் போயிட்டு இப்ப அதுதான் தேவையாக மாறிடுச்சு. புரியுது டாக்டர். குழந்தைங்க கிட்ட இருந்து இப்ப ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கணும்னா அப்பெல்லாம் நிலா சோறு சாப்பிட வைப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, போனை கொடுத்துடுறாங்க. சாப்பிட ஊட்டுறதும் என்ன சாப்பிடறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கே தெரியறதில்ல. ஏன்னா டைம் சேவ் ஆகணும். மொத்தமா நம்ம செல்போன் பார்க்கணும், டைம் சேவ் ஆகணும். அதுக்காக டக்கு சொல்லிட்டு எல்லாருமே லேடிஸ் என்ன பண்றாங்க, வேலையை முடிச்சிடுறாங்க. குழந்தைங்களுக்கு செல்போன் பார்த்து பழகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி செல்போன் பாக்குறதுனால நிறைய தொந்தரவுகள் இருக்கு சார். முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 90% குழந்தைங்களுக்கு போன் கொடுக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க.